வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நாம இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 40 நாட்களாக தொடர்ந்து போர் நடந்துட்டு இருக்குதே, அது என்ன காரணத்தினால நடக்குது அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சோ யுஎஸும் ஈரானும் ஏதோ ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி க்ரூட் ஆயில் ஏறுறது இறங்குறது அது போர் தொடங்கின பிறகு. ஆனா இந்த போரின் தொடக்கம் என்னவாக இருந்தது, எதற்காக இந்த போர் நடைபெற்றது அப்படின்னு கேட்டீங்கனாலே நியூக்ளியர் வெப்பன்ஸ். சோ அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க. அந்த அணு ஆயுத தயாரிப்புகள் ஒரு பயங்கரவாதமாக பிரச்சனையாக உருவெடுக்குது. அதை நாங்கள் தடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாரே தொடங்குச்சு. அப்ப இந்த நியூக்ளியர் அணு ஆயுதம் அப்படிங்கிறது உண்மையிலேயே பயங்கரமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பயங்கரமானது தான். ஸோ ஒரு சாதாரண ஒரு வெடிகுண்டு இருப்பதை விட இந்த அணு ஆயுத வெடிகுண்டுகளை கொடுக்கக்கூடிய அழிவுகள் மிக பெரியது. அது கண்ட்ரோலுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமும். ஆனா இந்த அணு ஆயுதங்களை நல்ல ஒரு தொழிற்சாலைகளுக்கு நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்துறோம். ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா இந்த அணு ஆயுதத்துல இந்த யுரேனியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த தாதுல அதிகமான அளவுக்கு வச்சிருக்கிறது ஆஸ்திரேலியா தான். ஆனா அவங்க இந்த மாதிரி பயங்கரவாத அமைப்புகளுக்கு அதை உபயோகப்படுத்தல. சோ இந்த யுரேனியத்தை பயங்கரவாத அமைப்புகளுக்கு பயன்படுத்துறதுனாலதான் இந்த போரே தொடங்குச்சு. இது ஒரு பக்கத்து இருக்கட்டும். சோ நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, இந்த நியூக்ளியர் அப்படிங்கிற கூடிய இந்த அணு ஆயுதம், யுரேனியம், தோரியம் போன்ற இந்த மினரல்ஸ் எல்லாமே நல்ல விஷயங்களுக்கு பயன்படும் பட்சத்துல அது உண்மையிலேயே ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். சோ நம்ம ஊர்ல யுரேனியம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஆனா தோரியம் அப்படிங்கக்கூடியதை கண்டுபிடிச்சிருக்காங்க கல்பாக்கத்துல. போன மாதம் கூட இதுக்கான பெரிய ரிசர்ச் ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கு. நம்மளுடைய கடற்கரைகள்ல இந்த தோரியம் போன்ற மினரல்ஸ் எல்லாம் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன எய்ம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நியூக்ளியர் கெப்பாசிட்டி தற்போது எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 8.8 ஜிகாவாட்ஸ் தான் இருக்குது. 2032க்குள்ள அதை 22 ஜிகாவாட்ஸாக கொண்டு வரணும். 2047ல 100 ஜிகாவாட்ஸ் அளவுக்கு இந்த யுரேனியம் போன்ற தோரியம் போன்ற நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லா ஊர்லயுமே இந்த ரிசர்ச் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா இது கொஞ்சம் எல்லையை தாண்டும் போதுதான் அது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகுது. நாம இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஷேர் மார்க்கெட்ல நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குதா, அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இந்த கம்பெனிகள்லாம் என்ன ஆனது, இப்ப இந்த பிரச்சனை ஒரு சற்றே முடிவுக்கு வரும் போல தெரியுது. அப்படி முடிவுக்கு வரும்போது இந்த நம்ம ஊர்லயே இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சோ இது என்னுடைய தனிப்பட்ட திறனாய்வு தான். நீங்களும் நன்கு திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்தமான கம்பெனிகளை நீங்க லாங் டேர்முக்கு இதெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இயர் 2032 2047 இந்த மாதிரி லாங் டேர்ம் வரிசையில ஒரு லாபத்தை கொடுக்குமே தவிர ஸ்விங் ட்ரேடிங் இன்ட்ராடேக்கெல்லாம் இது பெரிய லெவல்ல உபயோகமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு உபயோகமாக இருக்காது. ஏன்னா கவர்மெண்டோட சப்போர்ட் கிடைக்கும் போது, ஆர்டர்ஸ் கிடைக்கும் போது மட்டும்தான் இந்த கம்பெனிகள்லாம் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாக மாறக்கூடியது. அந்த வரிசையில முதல்ல பார்க்க போற கம்பெனி நமக்கு நன்கு அறிமுகமான எல்என்டி. இவங்க நியூக்ளியர் பண்றாங்களா அப்படின்னு இல்ல, இவங்க அதுலயும் ரிசர்ச் பண்றாங்க அப்படிங்கறத தகவல். ஏன்னா இவங்க மெயினா பாத்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ் தான். ஆனா இவங்க இந்த நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட இதுலயும் ப்ராஜெக்ட்லயும் என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் அக்கறை காமிச்சு அதை பற்றி விஷயங்களையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 4999, மார்க்கெட் கேப் 5,76,597 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 17,687 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15 என்ற இடத்திலும், டெட் 1.33 ஆக இருக்காங்க. எம்டிஏஆர் டெக்னாலஜி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 4,905 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 15,084 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 53, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7 என்ற இடத்திலும், டெட் 0.24 ஆக இருக்காங்க. மூன்றாவது வால்சந்த் நகர் இண்டஸ்ட்ரீஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 195 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1326, ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. இந்த கம்பெனி பெருசா ப்ராஃபிட் இதெல்லாம் கொடுக்கிறது கிடையாது. ஜெனரலாவே மைக்ரோ கேப் கம்பெனிகள், நானோ கேப் கம்பெனிகள் எல்லாம் தவிர்ப்பது நல்லது. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கும். பட் லாங் டேர்முக்கு இந்த மாதிரி மைக்ரோ அண்ட் நானோ கேப் கம்பெனிகளை முற்றிலுமாக தவிர்ப்பது என்பது நல்லது. அடுத்ததாக ஆசாத் என்ஜினியரிங் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1865 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 12,050 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 86, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 6 என்ற இடத்திலும், டெட் 0.17 என்ற இடத்துல இருக்குது. இவங்க ஐபிஓ வழியாக வந்த கம்பெனி. தற்போது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மோட்ல இருக்கிறாங்க. அடுத்ததாக HCCC அப்படிங்கிற கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 19.35, மார்க்கெட் கேப் 5,068, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 272 கோடியும், ரிட்டர்ன் ஆன்
ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12ஆகவும் டெட் 1.85 ஆகவும் இருக்காங்க. ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்த போதிலும் இந்த HCC அப்படிங்கிற கம்பெனி ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய கம்பெனியாக இருக்கிறாங்க. அடுத்ததாக பவர் மெக் ப்ராஜெக்ட்ஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2359, மார்க்கெட் கேப் 7459 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 350 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 15 என்ற இடத்துல டெட் 0.33 ஆக இருக்கிறாங்க. சோ நியூக்ளியர் ஸ்டாக்ஸ் வரிசையெல்லாம் இவங்களாம் தற்போது முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களாக ஈவன் தோ ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்த போதிலும் ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய கம்பெனிகளாக மாறி வருகின்றன. அடுத்ததாக WPIL அப்படிங்கிற கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 422 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 4128 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 117 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 9 ஆகவும் டெட் 0.32 அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. டாடா பவர் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 426 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,36,409 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 3982 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11 என்ற இடத்துல டெட் 1.62 அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வரிசையில டாடா அதே மாதிரி அதானி குரூப்ஸ் கம்பெனிகள்லாம் நியூக்ளியர் ஸ்டாக்ஸ் பண்ணணும், அதுல ப்ராஜெக்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுல அதீத முன்னெடுப்பை காமிச்சிட்டு வராங்க. அடுத்ததான் பார்க்க போற கம்பெனி அதானி பவர் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 192 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,71,230 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 12,749 கோடியாகவும் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24 என்ற இடத்துல டெட் 0.71 ஆகவும் இருக்காங்க. 10வது கம்பெனியாக இந்த வருஷம் வரப்போற கம்பெனி ட்ரிவேணி டர்பைன் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 498 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 15,878 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 358 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29 என்ற இடத்திலும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. JSW எனர்ஜி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 536 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 94,173 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1960 கோடியாகவும் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7 என்ற இடத்திலும் டெட் 1.81 ஆக இருக்கிறாங்க. அடுத்ததாக பட்டேல் ஏர்டெம்ப் இந்தியா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 352 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 188, ஒரு நானோ கேப் கம்பெனி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 16 என்ற இடத்துல இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 ஆகவும் டெட் 0.57 இருக்காங்க. நான் முன்பே சொன்ன மாதிரி லெஸ் than 500 crores கீழே இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே நானோ கேபிட்டலைசேஷன் கம்பெனி சொல்லுவாங்க. இறுதியாக மிஸ்ர தத்து நிகாம் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 366 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 6,864 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 110 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7 என்ற இடத்துல டெட் 0.17 என்ற இடத்துலயும் இருக்காங்க. இந்த கம்பெனிகள் வெவ்வேறு வரிசையில பவர்ல இருக்கிறாங்க, கேபிட்டல் குட்ஸ்ல இருக்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்த போதிலும் கூட தற்போது இந்த நியூக்ளியர் வரிசையிலையும் அவங்க ஆர்வம் காட்டு வராங்க. அது சம்பந்தப்பட்ட ரிசர்ச்லையும் இறங்கிட்டு வராங்க. ஸோ இந்த கம்பெனிகள் ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்குவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஷார்ட் டேர்மில் இந்த போர்க்கால சூழ்நிலையின் போது சற்று ஏறுவது போல தோன்றினாலும் பிற்பாடு பார்த்தீங்கன்னா இது மட்டுமே உங்களோட வேலையாக இருக்கிறது கிடையாது. இவங்க மற்ற துறைகளிலும் இருக்காங்க, அதோடு சேர்த்து நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட துறைகளையும் இருக்கிறாங்க. ஸோ நியூக்ளியர் வெப்பன்ஸ், நியூக்ளியர் அப்படிங்கிறது இப்போ பேசும் ஒரு பொருளாக இருந்ததுனால நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி கம்பெனிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த பதிவை கொண்டு வந்தேன். ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட திறனாய்வு. ஸோ நேயர்கள் நன்கு திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த சில நியூக்ளியர் ஸ்டாக்ஸ் கம்பெனிகளையும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சேர்த்து வச்சுக்கோங்க. நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது இவை எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல கணிசமான லாபத்தை பெற்றுத்தரும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.